ரொம்ப நல்லதா போச்சு. நான் நிம்மதியா இருப்பேன். இன்னும் 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்ல. என்ன அங்க முணுமுணுக்குறீங்க? அது ஒண்ணு இல்ல, ஸ்டேஷனுக்கு நீங்க 2 நாள் வரமாட்டீங்கல்ல, உங்களை பார்க்க முடியாதுன்னு ரொம்ப ஃபீல் பண்றாராமா. இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கிறீங்கல்ல, இதே மாதிரி நான் இல்லாத அன்னைக்கு எல்லாரும் அட்டெண்டன்ஸ் கரெக்டா வரணும். அம்மாவுக்கு நெஞ்சு வலி, அக்காவுக்கு வயிற்று வலின்னு யாராவது லீவு போட்டீங்க, உங்களுக்கே உடம்பு முடியலனாலும் இங்க வந்து மாத்திரையை போட்டுக்கிட்டு உக்காந்துக்கணும். ஆனா லீவுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. மீறி யாராவது லீவு போட்டா உங்களை தான் கேட்பேன். எங்கேயோ போற மாரியாத்தான் என் மேல வந்து ஏறாத்தாங்கிற மாதிரி சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லாம எங்கிட்டயே கொட்ட வேண்டியது. நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் யாரும் லீவ் போட மாட்டாங்க ஆண்டவரே. என் வார்த்தையை மதிக்க கூடாதுன்னே சில பேர் இருக்காங்க தெரியுமில்ல. அவங்கள கரெக்டா டியூட்டிக்கு வர வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. கவலைப்படாத தலைவர, நான் வீட்டுக்கு போய் எல்லாரையும் பிக்கப் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறேன். யாரு நீயே? முதல்ல நீ ஸ்டேஷனுக்கு ஒழுங்கா லீவ் போடாம வர்ற வழி பாரு. ஆவுனா லீவ் போட்டு வெளியூர் போயிரு. பரமரே, ஆண்டவரே, கிரைம் ரேட்டை வச்சுதான் எஸ்பி இந்த முறை என் தலையை உருட்ட போறாராம். நாம சின்சியராவும் நேர்மையாவும் வேலை செய்யறோங்கிறத அவருக்கு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். எல்லாரும் ஸ்டேஷன் வர்றது சீட்டை தேய்ச்சிட்டு போறதுக்கு இல்ல, ஆளுக்கு ஒரு கேஸை எடுத்துக்கிட்டு வெளியே ஓடணும். ஸ்டேஷன்லயே இருக்கிறவங்க ஒவ்வொரு கேஸையும் எப்படி சீக்கிரமா முடிக்கலான்னு ஆக்ஷனோட பிளான் பண்ணணும். நான் இல்லனாலும் பரபரப்பா வேலை நடக்கணும். புரியுதில்ல பரமரே? புரிய வேண்டியவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்காண்டவரே. பரமரே, ஒரு சீனியர் ஆபீசரா இந்த ஸ்டேஷனை நீங்க தான் மெயின்டைன் பண்ணணும். கேட்டு இல்ல, ஐ எம் சீனியர் ஆபீசர், யூ நோ. டீ வாங்கிட்டு வான்னு சொன்னா மறு பேச்சு பேசாம முறைக்காம வித் பண்ணோட வாங்கிட்டு வரணும். நான் இங்க பேசிருக்கும் போது நீங்க என்ன அடிக்கடி அங்க குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க ஆண்டவரே. என்ன பிரச்சனை வந்தாலும் உடனே எனக்கு கால் பண்ணுங்க. சரிங்க ஆண்டவரே. சார் வணக்கம் சார். என் பொண்ணை காண சார். நேத்து காலையில ஆபீஸுக்கு போனவ இன்னும் வீட்டுக்கு வரல சார். ரொம்ப பயமா இருக்கு சார். என் பொண்ணை நீங்க தான் சார் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அழுகை நிறுத்து முதல்ல. உன் பொண்ணு வேலையை முடிச்சுட்டு எப்ப திரும்ப வருவா? 6 மணிக்கு சார். நேத்து வரல, அவளுக்கு போன் பண்ணியா? அவதான் எனக்கு போன் பண்ணுவா சார். வேலையை முடிச்சுட்டு அப்படியே பார்ட்டிக்கு போயிட்டு வரேன்னு சொன்னா சார். அக்காவும் தங்கச்சியும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? நாங்க எப்பவும் சேர்ந்தாச்சுமா. அப்படி இந்தம்மா. நீங்க எதுக்கு கோச்சுக்கிட்டீங்க? இப்ப எப்படி சமாதானம் ஆனீங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியல. நான் தான் தெரியாம கோவப்பட்டுட்டேமா. மயில் மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சதும் என் கோவெல்லாம் போயிடுச்சு. மயில தப்பு பண்ணிட்டான்னு ஏதோ ஒரு சூழ்நிலையில உனக்கு கூட மயில் மேல கோவம் வரலாமா? ஆனா அவசரப்பட்டு எதையும் செஞ்சிடக்கூடாது. என்ன நடந்துச்சுன்னு முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன முடிவுனாலும் எடு. என்ன அர்த்தத்துல நீ இப்படி பேசுறன்னு எனக்கு புரியலையே. அவ ஏதோ தப்பு பண்ண மாதிரியும் அதுக்கு நீ முன்ஜாமீன் வாங்குற மாதிரி இல்ல பேசுற. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் பொதுவா தான் சொன்னேன். சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ நடந்தது என்னன்னு முழுசா தெரிஞ்சுக்காம நம்ம தீர்ப்பை எழுதிடக்கூடாதுல்ல. அக்கா போதும், எதுக்கு சம்பந்தம் இல்லாம எதையோ பேசி அம்மாவை குழப்புற? நீ பால குடி முதல்ல. அம்மா, அக்கா என் மேல அவசரப்பட்டு கோவிச்சுக்குச்சுல்ல, அந்த உருட்டல்ல தான் இப்படி எல்லாம் பாடம் எடுக்குதுமா. நீ இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. இப்பெல்லாம் இவ இப்படிதாண்டி, தலையும் இல்லாம வால் இல்லாம எதையாவது சொல்லி குழப்பிக்கிட்டே இருக்கான். இவ பேசுறத புரிஞ்சுக்க தனியா ஒரு அகராதி போடணும் போல இருக்கு. உனக்கு IPS பரீட்சை நெருங்கிக்கிட்டு இருக்கு. அது நீ நல்லபடியா எழுதி பெரிய ஆபீசரா ஆகுண்டி. அதுக்கு நம்ம குலதெய்வத்தோட ஆசையும் வேணும்.
நீயே நேர்ல வந்து வேண்டிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சம்மா. அம்மா, குலசாமின்றது என்ன? நம்ம குடும்பத்துக்கு எப்பயும் துணையா நிக்கிறது தானே. அத நான் நேர்ல தான் வந்து வேண்டிக்கணும்னு இல்லம்மா. எனக்காக நீங்க 2 பேரும் வேண்டிக்க போறீங்கல்ல, அந்த வேண்டுதலோட பலன் எனக்கு கண்டிப்பா கிடைக்குமா? அது இல்ல மயில. அம்மா. சூழ்நிலை எப்படி இருக்குன்னு இவ தான் தெளிவா சொல்லிட்டால, அப்புறம் ஏன் இவள வற்புறுத்துற? இவ வேலைக்கே போகட்டும், நாம மட்டும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். அம்மா, கோச்சுக்கிட்டியா? இல்லம்மா. டேய், எவன்டா அவன் டார்ச் லைட் மூஞ்சில அடிக்கிறவன்? ஆண்டவரே, ஆ, நீங்க புது மணிக்கு பதிலடி கொடுக்கறது இருக்கட்டும், நமக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு அந்த எம்எல்ஏ தடின்னு அவன் ஆட்களும் வந்துட்டு இருக்கிறாங்க. காட்டும். அவன் வீடு தேடி போய் அவன் புள்ள உள்ள போனதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னா அவன் என்ன ஒழிக்கிறதுக்குன்னு என்ன துரத்திக்கிட்டே இருக்கிறான். இன்னைக்கு வாட்டும் அவன் நானா அவனான்னு பாத்துறேன். இருங்க இருங்க இருங்க, தண்ணி அடிக்கிறப்ப என்ன பேசினாலும் ஜனங்க ஒத்துக்குவானுங்க. நான் அவனை மிரட்டிடுறேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. சரி, ஏண்டா கீரி தலையா பாம்பு தலையா நான் வச்சு கொண்டு வானா இந்த பார் ஓனரியா கூட்டு வர்றீங்க? இந்த பார் நான் வச்சு இல்லையா சொல்லு. உன் பையன் உள்ள போனதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு உன்னை நேர்லயே வந்து பார்த்து சொன்னான்ல, அப்புறம் ஏன் நீ துரத்து டார்ச்சர்? அண்ணா எம்எல்ஏ அண்ணனுங்களா மன்னிச்சுக்கிங்க, அண்ணா கீரி தலைனா மன்னிச்சுக்கிங்க, அண்ணா பாம்பு தலைனா மன்னிச்சுக்கிங்க. இது பார், நமக்குள்ள இருக்கிற கணக்கை இன்னைக்கே முடிச்சுக்கலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்படியா? நானும் அந்த முடிவுல தான் இருக்கேன். எப்படி செய்துக்கலாம் சொல்லு சொல்லு. என்ன சண்டைக்கு தயாராயிட்டியா? என் புள்ள ஜெயில இருக்கிறதுக்கு நீதான் முக்கிய காரணம்னு நினைச்சேன். உன்னை பழி வாங்குற சந்தர்ப்பத்துக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் எனக்கு எல்லா உண்மையும் புரிஞ்சுது. உன் ஸ்டேஷன்ல மயிலுன்னு ஒரு கான்ஸ்டபிள் இருக்காளாமே, அவதான் மொத்த ஸ்கிரிப்டையும் மாத்தி எழுதிட்டான்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையை புரிஞ்சுக்கிட்டியா? ரொம்ப சந்தோஷம். என் மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிட்டல, அப்புறம் எதுக்கு என்ன பார்க்க வந்த? பேசுன மாதிரி நீ டீல முடிச்சு கொடுக்கல, அந்த கோவம் உன் மேல குறையல. ஆனா நான் உன்னை தண்டிக்கிறதா இல்ல. ஏன்னா இந்த டோட்டல் ஆபரேஷன்ல நீயும் முட்டாளாதான் இருந்திருக்க. மயில் ஆடின கேமால உனக்கும் நஷ்டம், எனக்கும் பெரிய அவமானம். இனிமே அவதான் என்னோட ஒரே டார்கெட். எம்எல்ஏ பையனு தெரிஞ்சும் அவ அவனோட வாழ்க்கையில விளையாடிட்டான். அதுக்கான பலனை அவ அனுபவிச்சே ஆகணும். அவ பொண்ணா இருக்காளே நான் பரிதாபப்பட போறதில்ல. என் பையனை ஜெயில தள்ளினதுக்கு என்ன தண்டனையோ அதை அவளுக்கு கொடுக்காம நான் விட மாட்டேன். என்ன இருந்தாலும் அவ உன் ஸ்டேஷன்ல வேலை செய்யற ஒரு கான்ஸ்டபிள். அவளை நான் டார்கெட் பண்ணி அடிச்சா நீ குறுக்க வரக்கூடாது. நீ குறுக்க வந்தாலும் உன்னை தூக்கி அடிச்சுட்டு அவ கணக்க தீக்கிறது எனக்கு பெரிய விஷயமே இல்லை. நீ போய் முழு மனசோட கிளம்புமா. அம்மா அம்மா, ஏன் இப்படியே நிக்கிற? போய் கோயிலுக்கு கிளம்புற வேலையை பாருமா. எனக்கு ஒரு மாதிரி கலக்கமாவே இருக்கு மலர. மனசு ஒரு நிலையிலேயே இல்ல. இப்படி எல்லாம் இருந்தா ஆமா, கெட்டதா எதுவும் நடக்க வச்சிடாத. என் பொண்ணுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கோ. நான் உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை காப்பாத்து.
என்னாச்சுன்னு? ஒண்ணு இல்ல மேடம், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு மேடம். இந்த செயின் திருடங்களை நீங்க தானே பிடிச்சீங்க? ஆமாண்ணே. உங்க போட்டோ பேப்பர்ல வந்திருந்துச்சு, அதான் உங்களை பார்த்து யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கேன் மேடம். ஆமா. சிஸ்டர், ஆமா புது அம்மனிக்கு சாரி, இப்போ மயிலுக்கு எப்படி இருக்கு சிஸ்டர்? அவங்க தலையிலயும் கால்லயும் பலமா அடிபட்டு இருக்கு சார். பிளட் நிறைய லாஸ் ஆயிருக்கு. இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது சார். மயில் உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லல்ல? அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது மேடம். டாக்டர் வருவாரு, அவர்கிட்டயே நீங்க கேட்டுக்குங்க. சார், நான் வேலைக்கு போகணும், நான் கிளம்பலாமா? நீ கிளம்பு தம்பி. உன் போன் நம்பர் கொடுத்துட்டு போ. சொல்லு. 6300. டாக்டர். சொல்லுங்க. நீங்க எல்லாம் அவங்க கூட ஒர்க் பண்றவங்களா? ஆமாங்க டாக்டர். அவங்க வீட்டுக்கு தகவல் சொல்லிட்டீங்களா? இன்னும் இல்லைங்க டாக்டர். கண்டிஷன் எப்படின்னு தெரிஞ்சுட்டு சொல்லலாம்னு இருக்கோம். பேஷண்டோட கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருக்கு. வண்டி இடிச்ச வேகத்துல எகிரி போய் கிரவுண்ட்ல போர்ஸா விழுந்திருக்காங்க. சோ தலையில பலமா அடிபட்டு இருக்கு. செரிபிரல் ஹெமரேஜ், ஐ மீன் பிரெயின் சிவியரா டேமேஜ் ஆயிருக்குமோன்னு சந்தேகப்படுறோம். அதனாலதான் பேஷண்ட்டுக்கு இன்னும் கான்சியஸ்னஸே வரல. பிரெயினை சிடி ஸ்கேன் பண்ணி பார்த்தாதான் எங்க டேமேஜ் இருக்கு, ரத்த கசிவுகள்லாம் எங்க இருக்குன்னு பார்த்து சொல்ல முடியும். அதை பொறுத்துதான் மத்த ட்ரீட்மெண்ட்டை நாங்க கொடுக்க முடியும். சார், மயில காப்பாத்த முடியும்ல? அந்த உத்தரவாதத்தை இப்ப என்னால கொடுக்க முடியாது மேடம். மோரோவர் பிளட்டும் அதிகமா லாஸ் ஆயிருக்கிறதுனால அவங்களோட பிபி குறைஞ்சுகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம காம்ப்ளிகேஷன்ஸும் நிறைய இருக்கு. எங்களால முடிஞ்ச ட்ரீட்மெண்ட்டை நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா பாருங்க, எப்ப வேணா என்ன வேணா நடக்கலாம். டாக்டர், பி ப்ரிப்பேர்ட் ஃபார் எவ்ரிதிங். காப்பாத்திரலான்னு நம்பிக்கை ஒரு வார்த்தை சொல்லுவீங்கன்னு பார்த்தா இப்படி சொல்லிட்டீங்களே டாக்டர். ஒரு டாக்டரா நான் உங்களுக்கு பொய்யான நம்பிக்கையை கொடுக்க முடியாது. ஆக்சுவல் ஸ்டேட்டஸ் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. நீங்க அவங்க வீட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்க பேரண்ட்ஸ வர சொல்லிடுங்க. பேஷண்டோட கண்டிஷனை பொறுத்து எமர்ஜென்சி சர்ஜரி தேவைப்படும். அதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க ஒப்புதல் தேவைப்படும். அவங்க சைன் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அதனால அவங்களும் இங்க சீக்கிரம் வந்துட்டா நல்லது. சரிங்க டாக்டர், நாங்க போன் பண்ணி வர சொல்றோம். சீக்கிரம் சொல்லுங்க. சரிங்க. பழையபடி மயில் வீட்டுக்கு போன் பண்ணி தகவல் சொல்லு. என்னால முடியாது சார். போன் பண்ணாலும் எனக்கு அழுகையாதான் வரும். நீங்களே சொல்லிடுங்க சார். என்ன பழையபடி, போலீஸ்ல இருந்துட்டு இவ்வளவு வீக்கா இருக்க கூடாது. புதுமணி, நம்ம ஸ்டேஷன்ல ஒரு போலீஸுங்கிறத மறந்துட்டு இது ஒரு ஆக்சிடென்ட் கேஸா மட்டும் பாக்கணும். பர்சனலா எடுத்துட்டா கஷ்டம் நமக்கு தான். அழுகாதம்மா, கண்ணத்தோட அழுகாத. ஆண்டவர் வேற மீட்டிங்ல இருப்பாரு. இப்ப அவருக்கு நம்ம எப்படி தகவல் சொல்றது? காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு பின்னாடி முடியாம போயிடுச்சுன்னா அது உங்களுக்கும் கஷ்டம், எனக்கும் சங்கடம் இல்லையா? உசுரை காப்பாத்துற நீங்கெல்லாம் சாமி மாதிரி.
நான் உங்களை சாமியா நினைச்சுதான் ஏன் பேசுறேன். மயிலுக்கு நான் அம்மாவா இருந்தாலும் எங்க குடும்பத்தோட ஆதாரமே அவதான் டாக்டர். அவன் மட்டும் இல்லைன்னா எங்க யாராலுமே தாங்கிக்க முடியாது டாக்டர். நாங்க யாரும் வாழறதுல அர்த்தமே இல்லைங்க. பொண்ணோட வாழ்க்கை இல்ல டாக்டர், என் குடும்பத்தோட எதிர்காலமே உங்க கையில தான் இருக்கு டாக்டர். அவளை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருங்க டாக்டர். மேடம், எங்களால முடிஞ்சதை நாங்க செய்யறோம். நீங்களும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கங்க, நல்லதே நடக்கும். நீங்களும் பாசிட்டிவாவே திங்க் பண்ணுங்க, பாசிட்டிவாவே நடக்கும். எக்ஸ்கியூஸ் மீ. ஒரு நிமிஷம் அம்மா சொல்றத கேட்டிருந்தா இந்த கஷ்டம் வந்திருக்காதுல்ல. நான் சொல்ல கேட்காம நீ ஓடி போனது உன்னை இப்படி குத்து கொலை இருமா பாக்குறதுக்கு தானாடி. உன்னை பெற்றவரு உன்னை பரதனிக்க கொல்ல சொன்னாரு. அவரு வேண்டாம், அந்த வாழ்க்கையும் வேண்டான்னு உன்னை தூக்கிட்டு வந்து வளர்த்தது எதுக்காக? இப்படி பாதிலேயே உன்னை பறி கொடுக்கறதுக்காம இல்ல. இதான் முடிவு. நான் அன்னைக்கே தெரிஞ்சிருந்தா உன்னையும் கொண்டுட்டு ஏன் வாழ்க்கையை முடிச்சிட்டு இருந்திருப்பேனடி. நீ ஏமா தைரியம் இல்லாம பேசுற? மயிலுக்கு எதுவும் ஆகாதமா, இப்பதான் நம்ம தைரியமா இருக்கணும். என் தங்க கிடக்கிற கோலத்தை பாரடி மலரு. எப்படி எனக்கு நம்பிக்கை வரும்? பெத்த பொண்ணு வாழ்வா சாவான்னு போராடுறத பாக்குறது நரக வேதனை மலரு. நான் கும்பிடுற குலசாமி ஏண்டி எனக்கு இப்படி ஒரு வேதனையை கொடுக்கணும்? ஒரு தப்பு செய்யாத என் பிள்ளைய ஏண்டி இப்படி தண்டிக்கணும்? ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தடி நம்ம குலசாமிய வேண்டிக்கிறதுக்கு போன என் பொண்ணு காப்பாற்ற வேண்டிய சாமி யமனோட அவளை போராட வச்சிருச்சு. வருஷம் தவறாம கோயில் போனதுக்கும் படையல் போட்டதுக்கும் அந்த சாமி கொடுக்கிற பலன் அடையுது. மனுஷங்க தான் நம்ம வச்சு கழுத்து இருக்கிறாங்கன்னு பார்த்தா என் பொண்ணு விஷயத்துல அந்த சாமி கூட அந்த தப்ப பண்ணிருச்சே மலரு. நாம நம்புற சாமிய நம்மள கைவிட்டுச்சுன்னா நான் எங்கடி போய் நியாயம் கேக்குறது? நீ என் கூட இனிமே நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ 1000 பெரிய குடுத்துணையா இருந்தாலும் நீ இருக்கிற மாதிரி வராது மயிலு. அம்மாவை தனியா விட்டுட்டு போயிடாத கண்ணு. நீ ஏமாத்திட்டு போறதுதான் உன் முடிவுதான். என்னையும் கூடவே கூட்டிட்டு போயிடு கண்ணு. சொல்றேன் கேட்டுக்க. எங்கூட இனி நீ வாழணும்னா
இத தெருவுல தூக்கி வீசுவியோ இல்ல தானம் கொடுப்பியோ இல்ல குப்பை தொட்டியில போடுவியோ எதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா இந்த குழந்தையோட தான் நீ வீட்டுக்கு வருவேனா? இந்த குழந்தைய கொண்டு போய் கண்காணாத இடத்துல நானே கொண்டு அதே நினைப்போடதான் இத்தனை வருஷமா வாழ்ந்திருக்க நீ. அதுக்கெல்லாம் எந்த பலனும் இல்லாம போயிடக்கூடாது மயில. உன் விதியை உடைச்சு போட்டு பழைய மயில எழுந்து பாடி. எனக்காக இல்லனாலும் உனக்காக நீ ஜெயிச்சே ஆகணும். நினைச்சத சாதிக்கணும். ஐபிஎஸ் பரீட்சையில பாஸ் ஆகி ஒரு பெரிய ஆபீசரா பொறுப்பேத்துக்கணும். உன்னை கொல்ல சொன்ன அதே அப்பாவும் முன்னாடி வந்து நின்று உனக்கு சல்யூட் அடிக்கணும். இப்படி ஒரு பொக்கிஷத்தை போய் கொல்ல சொன்னோமேனு அந்த மனுஷ கூனி குறுகி போய் உன் முன்னால வந்து நிக்கணும். அந்த அழுத்தா செஞ்ச பாவத்துக்காக உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். இத சாதிக்காம உன் வாழ்க்கை முடியாது, முடியவும் கூடாது மயிலு. நம்ம குலசாமி கிட்ட நான் கடைசியா வைக்க போற வேண்டுதல் இதுதான். இதை மட்டும் நிறைவேற்றலனா நான் இனிமே நம்ம குலசாமியை கும்பிட மாட்டேன், கோயிலுக்கு போக மாட்டேன். இது சாமி மேல சத்தியண்டி. மேடம், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐசியூ வார்டுக்குள்ள நீங்க வரக்கூடாதுன்னு தெரியுமில்ல? ஏற்கனவே இவங்க நிலைமை கிரிட்டிக்கலா இருக்கு. நீங்க எல்லாம் உள்ள வந்ததுனால பேஷண்ட்டுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி நிலைமை மோசமாயிட்டா நான் என்ன பண்றது? தப்பா நினைச்சுக்காதீங்க டாக்டர். என் பொண்ணு பாக்கணும்னு மனசு துடிச்சுக்கிட்டே இருந்தது. என்னால வெளியில ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க முடியல. அதான் நீங்க சொன்னதையும் மீறி உள்ள வந்துட்டோம். இந்த பாருங்க, தயவு செய்து எங்க நிலைமையை புரிஞ்சுக்கங்க. இவங்க கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. உங்க ஃபீலிங்ஸ் எங்களுக்கு புரியுது. நாங்க சொன்னதை கேட்டு நீங்க கோஆபரேட் பண்ணாதான் எங்களால ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியே போய் வெயிட் பண்ணுங்க. ப்ளீஸ் மேடம். போங்க மேடம். நீ விதியோட போராடுவியா இல்ல அந்த யமனோட போராடுவியான்னு எனக்கு தெரியாது. ஆனா இது எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு தயவு செஞ்சு நீ முடிவு பண்ணிடாத மயிலு. மயிலு, எனக்காகவும் ஆன்டிக்காகவும் நீ கண்டிப்பா மீண்டும் வந்துதான் ஆகணும். மயிலு, உன்னை இழக்கிறது எங்க வாழ்க்கையே முடிக்கிறதுக்கு சமம். அப்படி ஒரு தண்டனைய எப்பவுமே எங்களுக்கு கொடுத்துறாத மயிலு. ஆன்டிக்கு அவங்களோட பொண்ணும் எனக்கு என் ஒய்ஃபும் திரும்ப வேணும். எத்தனை நாள் ஆனாலும் சரி உனக்காக நாங்க காத்துக்கிட்டே இருப்போம் மயிலு. உன்னை ஐபிஎஸ் ஆக்கி பார்க்காம அவங்க வாழ்க்கைய முடியாது, உன் கூட சேர்ந்து வாழாம என் வாழ்க்கைய முடியாது. சார், ஐசியூக்குள்ள இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்க்க கூடாது சார். ப்ளீஸ் வெளியில போங்க. நான் போறேன் சிஸ்டர். மயிலோட கண்டிஷன்ல இப்ப ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? இல்ல சார், அப்படியே தான் இருக்காங்க. நாளை காலையில தான் எதுவா இருந்தாலும் கன்ஃபார்மா சொல்ல முடியும். கொஞ்சம் வெளியில இருங்க ப்ளீஸ். நான் போங்க போறேன் சார். மயிலு, என் பொண்ண பாக்கணும், அவ கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு எத்தனை முறை உங்ககிட்ட நான் புலம்பி இருப்பேன். என் பொண்ணுன்னு தெரியறப்போ இப்படி சாகர நிலைமையில கிடக்குறிய மயிலு. மயிலு,
நான் உன்னை கொடுமைப்படுத்தும் போதுல நீ நல்லா தானே இருந்த. இப்ப போய் ஏமா உனக்கு இப்படி ஒரு நிலைமை? கடைசி வரைக்கும் அப்பனும் பொண்ணுமா நாம பாத்துடவே கூடாதுன்னு, இந்த அப்பனை மன்னிச்சிடவே கூடாது நீ முடிவு பண்ணிட்டியாமா? தங்கமே, நீ பிறந்த உடனே உன்னை கொல்லணும்னு நினைச்ச பாவிமா நானு. இவ்வளவு வருஷம் கழிச்சு இப்பதான் எனக்கு புத்தி வந்தது. நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் செய்யணும்னு மனசார நினைச்சனே. ஆனா உண்மையை மறைச்சு திரும்ப என்ன வாழ்க்கையில பெரிய பாவியாக்கிட்டியம்மா. அந்த ஆள் வந்து கேட்டப்ப கூட அவளை நீ என்ன வேணா பண்ணிக்கிட, நான் குறுக்க வர மாட்டேன்னு ஏவாயால சொல்ல வச்சுட்டியே. நான் உனக்கு செஞ்ச கொடுமையெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது என் மேலேயே எனக்கு வெறுப்பா இருக்கு. என் கழுத்தை எடுத்துக்கிட்டு நான் இங்கே செத்து போயின்னு தோணுதுமா. பொண்ணுக்காக நான் எப்படியெல்லாம் தவிச்சேன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அவளை நான் தேடி தேடி அலைஞ்சது நீ பக்கத்துல இருந்து பார்த்தல. ஆனா ஒரு தடவை கூட உனக்கு ஏமா இந்த அப்பா மேல இறக்க வராம போச்சு? கடைசி பொண்ணு நான் தாம்பான்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா போதுமே, இந்த உலகத்துல எந்த அப்பனுமே கொண்டாடாத அளவுக்கு உன்னை என் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பனே. என் பொண்ணுன்னு தங்கமா தாங்கி இருப்பனே மயிலு. எனக்காக கூட வேணாம் மயிலு, உனக்காகவாவது ஒரே ஒரு தடவை உண்மையை சொல்லிருக்கலாம்ல. என்னால எவ்வளவு துன்பத்தெல்லாம் நீ அனுபவிச்சிருக்கல. இதெல்லாம் பேஷண்டோட திங்ஸ்மா, எல்லாம் சரியா இருக்கான்னு வந்து பாத்துக்கோங்க. எனக்கு உங்ககிட்ட என்ன வேண்டிக்கிறதுன்னு கூட தெரியல. என் மனசு வெறுமையா இருக்கு. ஆம்பளை போலீஸ் என்ற எல்லா ஈகோவையும் இறக்கி வச்சுட்டு உன் முன்னாடி காதறி அழணும்னு தோணுது. ஆனா அதுக்கு கூட என் உடம்புல தெம்பில்ல. உள்ள இருக்கிற வலியும் வேதனையும் அழக்கூட முடியாம என் நெஞ்ச பாரமா அழுத்திக்கிட்டு இருக்கு. நான் ஒரு சாதாரண மனுஷன். நியாயம் தர்மம் பத்தி எல்லாம் யோசிக்காம என் சந்தோஷம் என் வாழ்க்கைன்னு சுயநலமா வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு சராசரி மனுஷன். ஆனா நீதான் சாமியாச்சே. எது சரி எது தப்புன்னு உனக்கு தான் நல்லாவே தெரியுமில்ல. என் பொண்ணு விஷயத்துல நீ ஏன் இப்படி ஒரு அநியாயத்தை செஞ்ச? என் பொண்ண நான் பாக்கணும், அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுங்கிறதுக்காகத்தானே நான் இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டேன். என் பொண்ண நீ எப்படியாவது என் கூட சேர்த்து வச்சிருவேன்றதால நம்பிக்கையோட தானே நான் உனக்கு அங்க பிரதர்சனம் எல்லாம் பண்ணேன். அவ நல்லா இருக்கும் போது ராட்சச மாதிரி என்ன வச்சு அவளை கொடுமை பண்ண வச்சுட்ட.
இப்போ அவ வாழ்வா சாவான்னு போராடிட்டு இருக்கும்போது இதுதான்டா நீ தேடிட்டு இருக்கிற உன்னோட பொண்ணு நீ முன்னாடி கொண்டாந்து காட்டுறியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? வாழ்க்கையில நான் நிறைய பாவம் செஞ்சிருக்கேன். நீயும் அதுக்காக என்னை எவ்வளவோ தண்டிச்சிருக்க. என் பொண்ணு என் பக்கத்திலே இருந்து கூட அத புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு என்ன முட்டாளாக்கி வச்சிருந்தல. ஒவ்வொரு நாளும் அவளை நான் டார்ச்சர் பண்ணி அவ மனச சாகடிக்க வச்ச. ஏதோ ஒரு கிரிமினலை என் பொண்ணுன்னு தப்பா நினைக்க வச்சு அவளை தலைமையில தூக்கி வச்சு பாசத்துல உருக வச்ச. என் பொண்ணுக்கு நான் செஞ்ச கொடுமைய நினைச்சு நினைச்சு வேதனைப்படுறத தவிர எனக்கு வேற ஒரு தண்டனை இருக்குமா என்ன? அதையெல்லாம் விட இப்ப அவளை போன மாதிரி படுக்க வச்சு எனக்கு கொடுத்திருக்கே ஒரு தண்டனை, அது என் உசிரிய அறுக்குது தெரியுமா? என் பொண்ணு என் கண்ணு முன்னாடியே இருந்தோம் அவகிட்ட பாவ மன்னிப்பு கேட்க முடியாத நிலைமையில என்ன வச்சிருந்த. இப்போ என் பாசத்தை கூட உணர முடியாத நிலைமையில அவ சேல மாதிரி இருக்கா. இந்த எதுக்கு இப்ப போன் பண்றான்? ஹலோ, என்னையா போன் பண்ணா உடனே எடுக்க மாட்டியா? அவ்வளவு பிஸியா நீ? இல்ல சார், வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தேன், அந்த இன்ஜின் சவுண்ட்ல கேட்கல, அதுதான். உன் கான்ஸ்டபிள பெத்தவங்க ரொம்ப புண்ணியம் செஞ்சிருப்பாங்க போல. அதான் ஆக்சிடென்ட்ல தூக்கி அவ உயிர் படைச்சிட்டான். ஆனா பெத்தவங்களோட புண்ணியம் ஒரே ஒரு நாளை தான் அவளுக்கு எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவளை நான் முடிக்க போறேன். என் பொண்ணை முடிக்க போறேன்னு எங்கிட்டயே சொல்றியாடா? சரியான சந்தர்ப்பம் கிடைச்சா நான் உன்னை முடிச்சிருவேன்டா, அயோக்கிய ராஸ்கல். யோ, லைன்ல இருக்கியா? இருக்கேன் சார், சொல்லுங்க. யோ, நான் என்ன உங்ககிட்ட கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? மயில இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வச்சே கொல்ல போறேன். சார், சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இப்ப சூழ்நிலை சரியில்லை. நேத்து தான் ஆக்சிடென்ட் பண்ணிருக்கீங்க, மறுபடியும் இன்னைக்கே திரும்ப முயற்சி பண்ணீங்கன்னா இது கொலை முயற்சின்னு அப்பட்டமா தெரிஞ்சிடும்ல சார். அவ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதால கண்டுக்காமே விட முடியாது சார். யார் இதை செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்க சொல்லி எஸ்பியும் பிரஷர் கொடுப்பாரு. அவரு பிரஷர் கொடுத்தா நீ என்ன காட்டி கொடுத்துருவியா? என் புள்ளைய ஜெயில வச்ச மாதிரி என்னை அரெஸ்ட் பண்ணி ஜெயில தள்ளிடுவியா? சார், அதுக்கு சொல்ல சார், நான் விலகி இருந்தாலும் வேற யாரையாவது வச்சு இந்த கேஸ நோண்டிக்கிட்டே இருப்பாங்க சார். அதுல இன்னொரு சிக்கலுமே இருக்கு சார். அவ டிபார்ட்மெண்ட் ஆளுங்கன்றதுனால எங்க ஆளுங்களும் ஹாஸ்பிட்டலே தான் இருப்பாங்க. சோ இந்த சமயத்தில் நீங்க ஏதாவது அட்டெம்ப்ட் பண்ணி உங்க ஆளுங்களும் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? நான் முக்கியமா போன் பண்ணதே அதை பத்தி பேசதான். எங்க ஆளுங்க மயில கொல்ல வரப்போ உன் ஆளுங்க ஒருத்தர் அங்க இருக்க கூடாது. ஹாஸ்பிட்டல்ல செக்யூரிட்டியும் யாரும் இருக்க கூடாது. நீ என்ன சொல்லி கிளியர் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஆனா அங்க பாதுகாப்புக்கு யாரும் இருக்க கூடாது. புரியுதா?